பெரிய ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பிற்பகுதி. சாபத்திற்கு உட்பட்டவைகளில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான், அதனாலே இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அன்பு இறை மக்களே, இன்றைக்கு மனிதன் என்பவன் உலகத்தின் அத்துணை பொருள்கள் மீதும் ஆசை உள்ளவனாக இருக்கிறான். பொதுவாக சுலபமாய் கிடைக்கிற பொருள்களுக்கு அவன் அதிகமாய் ஆசைப்படுகிறான். உழைத்து பொருள்களை சேகரிப்பது என்பது கடினமான காரியம். இன்றைக்கு உலகில் இருக்கிற அத்துணை பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு வகையிலே தன்னுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்து, இல்லை என்றால் தவறான வழியிலே, குறுக்கு வழியிலே சேகரித்த சொத்துக்கள். ஆகவே தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகத்தில் மீடியாக்களில் கேட்கப்படுகிற டாட்டா, பிர்லா, அம்பானி போன்ற அனைத்து உலக பணக்காரர்களும் ஏதோ குறுக்கு வழியில் தான் ஏழைகளை சுரண்டி, தொழிலாளர்களை சுரண்டி, இயற்கை வளங்களை சுரண்டி, நாட்டை பிச்சை எடுக்கும் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி பல முன்னேற்றம் என்ற பெயரிலே பல தொழில்கள், உயிரை காவு வாங்கும் தொழில்களையும் இயற்கையை அழிக்கும் தொழில்களை செய்து வந்து அவர்கள் சொத்து சேர்க்கிறார்கள். இந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த குடும்பங்களுக்கு சாபமாக அமையும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் சாபத்துக்குரியவைகளை எடுத்துக்கொண்டதினால் அவர்களுக்கு அங்கே இஸ்ரவேலர் மீது கடவுளின் கோபம் உண்டது. இன்றைக்கு நம்முடைய இல்லங்களை எடுத்துக்கொண்டாலும், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், தானாக வருகின்ற செல்வம், உழைப்பின் மூலமாக உண்மையாய் வருகின்ற செல்வமே நம்மிலே அது நிலைத்திருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசையை தரும். ஆனால் குறுக்கு வழியிலே ஏமாற்றி பெறப்பட்ட செல்வங்கள் எல்லாம், பொருள்கள் எல்லாம் அது சாபத்துக்குரியவைகள். அன்றைக்கு நாத்தான்வேல் கடவுளுடைய சாபத்தை பெற்றான். நீயே அந்த மனிதன், அந்நியனுடைய தோட்டத்தை அபகரித்தவன். இன்றைக்கு உலக மக்களுடைய அத்துணை நிலங்களையும் அபகரித்து கொள்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அத்துணை சொத்துக்களும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வெளிநாட்டிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் அழித்து அவர்கள் சாபங்களை, அனைத்து ஏழை எளிய மக்களினுடைய சாபங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் மூண்டது, இறங்கிவிட்டது. ஆகவே இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளினுடைய சாபம் நம்மீது இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் காரணம், நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி, அவருக்கு விருப்பமில்லாத பொருள்களை நாம் வைத்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பொருள்களிலே நாம் ஆசை வைக்காதபடி இருக்கு. ஒரு தையல் கடைக்காரர் ஒரு சமயம் தன்னுடைய தையல் கடையிலே இருந்த அந்த நிலையை விட்டு அரசன் அவனை அழைக்கிறான். ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையை அந்த தையல் கடைக்காரர் தீர்த்து வைக்கிறார். அதை பார்த்த பிற்பாடு அரசன் அவனை கௌரவிக்கும் வகையில் ஒரு வைரத்தாலான கத்தரியை அங்கு செய்து கொடுக்கிறார். ஆனால் வைரத்தாலான கத்தரி என்பது அது பெரிய விலை உயர்ந்தது. இந்த உலகத்திலே முதல் பணக்காரனாக அவன் கருதப்படக்கூடிய அந்த அளவுக்கு அது மதிப்பு மிக்கது. ஆனால் அவன் அந்த அரசன் வழங்கின அந்த கத்தரிக்கோலை வாங்க மறுக்கிறான். இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை உனக்கு வெகுமதியாக கொடுக்கிறேனே, நீ ஏன் மறுக்கிறாய்? எனக்கு கத்தரிக்கோல் வேண்டாம், சிறிய ஊசியை கொடுங்கள் போதும் என்று சொன்னான். கத்தரிக்கோல் வெட்டி இரண்டாக பிரிக்கும், ஆனால் ஊசியோ பிரிந்திருக்கிறவர்களை ஒன்றாக இணைக்கும். இன்றைக்கு கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற ஜனங்களை சாபத்தோடும் பாவத்தோடும் அவிவிசுவாசத்தோடும் அந்நிய நுகத்தோடும் பிணைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறவர்களை பிணைக்கக்கூடிய பிள்ளைகளாக, சிறிய ஊசிகளாக நாம் இந்த நாளிலே செயல்படுவோம். அந்த சிந்தனையின் வழியாக இந்த நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட
இந்த அருமையான வேளையில் நாங்கள் கேட்ட அந்த சிந்தனையின்படி எங்களுடைய வாழ்க்கையை பிரிந்து கிடக்கிற இந்த உலகத்தை, பிரிந்து கிடக்கிற சமுதாயத்தை, பிரிந்து கிடக்கிற மக்களை கடவுளிடத்தில் ஒன்று சேர்க்கிற சிறு ஊசிகளாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். இயேசு நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.